I repeat, will, would, can, could, shall, should, may, might, must. These 9 are called as modals. Used to, need to, ought to, dare. We can use it with the infinitive, right? To. These 4 are called as semi-modals or quasi-modals, right? Now I will read some sentence. Listen to it. He can drive a car. He can drive a car. The rich should help the poor. It may rain today. Say if for instance in these 3 sentences you can see 3 type of moods. He can drive a car. Avanal karai ஓட்ட முடியும். So can shows ability here. The rich should help the poor. Should is different from must. Should அப்படின்னா கொஞ்சம் பொலைட்டாக அட்வைஸ் பண்ணுறது should. Must அப்படின்னா இட்ஸ் மோர் ஆர் லைக் இது நீ செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த டோன் டிஃபர்ஸ் இன் மஸ்ட் அண்ட் ஷுட், ரைட்? ஹியர் இட் இஸ் ஆப்ளிகேஷன், ரைட்? பணம் வைத்திருப்பவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அப்படி, இது கட்டளை கிடையாது, ஒரு சஜஷன், ரைட்? அதான் ஷுட். இட் மே ரெயின் டுடே, இன்று மழை பெய்யலாம், பெய்தாலும் பெய்யலாம். ஸோ பாசிபிலிட்டி ஆர் probability, right? This is called as moods or expression. In the above sentences, drive, help and rain, the main verbs whereas can, could and may are helping verbs. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். That denote particular mood, expressions or conceptions of the mind. Here can, should and may express ability, moral application, possibility or probability respectively. Since these auxiliaries denote moods or expressions, they are called as modal auxiliaries. In the auxiliaries mood expression குறிக்கிறதுனால they are called as modal auxiliaries, right? So இப்போ we are going into the modal auxiliaries, the usage of modal auxiliaries, how they are used, right? What are the following the table will help you understand better, much better, right? Can, the first modal auxiliary. Can, the mood here is ability or request. Can ரெண்டு இதை நம்மளுக்கு இது பண்ணும். ஒன்று எபிலிட்டி, என்னால் முடியுங்கிற திறமையை குறிக்கக்கூடியது. இன்னொன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்ப we have to use only can, right? I can speak English, right? அங்கே அது எபிலிட்டியை காமிக்குது. கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், அப்போ அது பெர்மிஷனை கேட்குது, ரைட்? அது மோர் ஆர் லெஸ் ரெக்வெஸ்ட் ஆர் பெர்மிஷன், வாட் எவர் வி கேன் கால் இட். ரெக்வெஸ்ட், கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ், ரைட்? அப்போ இந்த ப்ளீஸ் வரதுனால நம்ம ரெக்வஸ்ட்னு சொல்லிக்கிறோம், ரைட்? கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படிங்கிறப்ப அது பெர்மிஷனாகவும் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? இதுதான் குட். குட் அப்படிங்கிறது கேனோட பாஸ்ட் டென்ஸ். இந்த குட் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ, பொலைட்டாக கேட்குறப்போ நம்ம குட்டை யூஸ் பண்ணுவோம். எபிலிட்டி, ரைட்? தட் இஸ் இன் பாஸ்ட். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். குட் ஐ ஹெல்ப் யூ, இது ஃப்யூச்சர், இது பாஸ்ட், ரைட்? இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், ரைட்? இதுனா சார் இந்த கேன் கூட ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னாலும் பண்ண முடியுமே, ரைட்? அப்படின்னுங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம், ரைட்? ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறப்போ வி ஹேவ் டு யூஸ் கேன், அண்ட் இன் பாஸ்ட் டென்ஸ் வி ஹேவ் டு யூஸ் குட், எபிலிட்டியை டினோட் பண்ணுறப்போ. அனதர் திங் இஸ் பொலைட் ரெக்வெஸ்ட் இன் பாஸ்ட் ஆர் இன் ப்ரெசென்ட் ஆர் மெயினாக ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறப்போ, பொலைட்டாக யூஸ் பண்ணுறப்போ குட் யூ ப்ளீஸ் டூ இட், இதை எனக்கு செய்து தர முடியுமா, ரைட்? அது அந்த இடத்துல அவரால் முடியும், ஆனால் அது அவருக்கு வில்லிங்னஸோடு நம்மளுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற ரெக்வஸ்ட் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது குட், ரைட்? அதனால் குட் இஸ் அ பொலைட் ரெக்வஸ்ட். மே இஸ் பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி மழை பெய்யும், பெய்தாலும் பெய்யலாம், பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது, ரைட்? அண்ட் அனதர் மே இஸ் பெர்மிஷன். மே ஐ கம் இன், மே ஐ கோ டு சினிமா. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம when we enter the class we used to ask may I come in, right? Or
ஆனால் இந்த மேக்கும் ஷேலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, ரைட்? இதில் நம்ம வந்து அடிக்கடி நம்ம அதை மாற்றி யூஸ் பண்ணுவோம். When we enter the class, we have to ask only permission, right? We are asking permission to the teacher. So how we have to ask is, what the modal verb which we are supposed to use is can. We have to use only can when we need to ask permission to enter into the class, right? Can I come in, sir or teacher, whatever it is. But we used to ask, may I come in. வரலாமா வேணாமான்னு கேட்கக்கூடாது. நான் உள்ளே வரலாமான்னு ரெக்வஸ்ட் தான் அங்கே பண்ணணும். டீச்சர்கிட்ட போய் நான் வரலாமா வேணாமான்னு கேட்டால் வர வேணான்ட்டு போயிடுவாங்க, ரைட்? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட் அண்ட் த டீச்சர், ரைட்? ஸோ when we ask permission to enter into a class, particularly in school, we should use can I enter, can I come in ma'am, or come in sir, like that. We should not use may, but we used to use may. இதை இனிமேல் தப்ப கொஞ்சம் மாற்றிக்காங்க, ரைட்? அதான் மே வந்து பாசிபிலிட்டி, ரைட்? பெய்தாலும் பெய்யலாம், வாய்ப்புகள் உள்ளது, அந்த மாதிரி தான் பாசிபிலிட்டியாக யூஸ் பண்ணுறோம். பெர்மிஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மைட், பாசிபிலிட்டி லெஸ் பாசிபிள் தேன் மே. அதாவது மே வந்து அதாவது இன்னும் கம்மியான பாசிபிலிட்டி யூஸ் பண்ணுறப்போ நம்ம மைட்டை யூஸ் பண்ணுவோம், ரைட்? இன்றைக்கி பெஞ்சாதான் பெய்யும், ரைட்? அதுக்கு தான். ஸோ மே யூஸ் பண்ணுறப்போ இன்றைக்கி மழை பெய்யும் போல இருக்கே அப்படிங்கிறது ஒரு மூடு. பெஞ்சால் தான் பெய்யும் அப்படிங்கிறது மைட்டு. அதான் டிஃப்ரென்ஸ், லெஸ் பாசிபிலிட்டி தேன் மே. அடுத்தது மஸ்ட். இந்த மஸ்ட் அப்படிங்கிறது, ரைட், இது நெசசிட்டிக்கு யூஸ் ஆகிறது, ரைட்? கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்கிறப்போ we will use must, ரைட்? அதுதான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி. ஷுட் யூஸ் பண்ணுறப்போ பொலைட்டாக ஆகிடும். மஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ மஸ்ட் டூ இட், யூ மஸ்ட் கோ தேர், யூ மஸ்ட் eat it, யூ மஸ்ட் நாட் டூ இட். அதான் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். தட் இஸ் கால் மஸ்ட். ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே, ரைட்? யூ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே. இன்னொன்று ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், கொஞ்சம் இல்லை நீ இதை செஞ்சு தான்ப்பா ஆகணுங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன். யூ மஸ்ட் கம் ஹியர் இஃப் யூ வாண்ட் திஸ். இது உனக்கு வேணும்னா நீ இங்கே வந்து தான் ஆக வேண்டும். அதுதான் மஸ்ட். அதுதான் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். வித் அ ஃபோர்ஸ்ஃபுல் ரெக்கமெண்டேஷன் இஸ் கால் மஸ்ட். அடுத்தது ஷால், ரைட்? இங்கே சஜஷன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஆக்சுவலி ஷால் வந்து சஜஷன் வில்லிங்னஸ் ரெண்டுமே ஷாலுக்கு வரும், ரைட்? ஐ ஷால் டூ இட், என்னால் அதை முடியும், நான் இதை பண்ணுறேன், பண்ணட்டுமா, ரைட்? இப்படி தான் அது ஆக்சுவலி ஷாலை வந்து அது இட்ஸ் பியூட்டிஃபுல் மாடல் வேர்ப் இன் இங்கிலீஷ் பர்டிகுலர்லி, ரைட்? இட்ஸ் 100% கன்ஃபார்மிட்டி ஷால். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஐ வில் டூ இட், ரைட்? ஐ வில் டூ தட், யூ வில் கம், ரைட்? அப்படிமோ அதை தான் நம்ம கன்ஃபார்மாக. நாளைக்கு நீ வருவியாடானா ஷியோர் ஐ வில் கம் அப்படிமோ. அப்படி கிடையாது, ரைட்? நாளைக்கு நீ வருவியான்னு கேட்டால் ஐ ஷால் கம், கண்டிப்பாக 100% வருவேன் அப்படின்னா வி ஹாவ் டு ஷூஸ் ஷால். ஐ ஷால் கம் டுடேனா நிச்சயமாக, ரைட்? எந்த வித சந்தேகமும் இன்றி நாளைக்கு நான் வருவேன், ரைட்? அதுதான் வந்து ஷால். வில்லுங்கிறப்ப ப்ராபபிலிட்டி வந்துடும். நான் வந்தாலும் வருவேன், வராட்டியும் இல்லைங்கிறப்ப வில்லு வந்துடும். பட் யூஸ் பண்ணுறப்ப வி ஆர் யூஸிங் இட் ஆஸ் வில். அது வந்து கொலைக்கையால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ரைட் ஃபார்ம் ஆஃப் யூஸிங் மாடல் வேர்ப் இன் த பிளேஸ் ஆஃப் வில் இஸ் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பர்சன் வி பக்கத்தில் ஷால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து மேண்டேட்டரி கிராமர் which we are not following it. I shall do it. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு அது தெரியும், என்னால் அதை பண்ண முடியும், எபிலிட்டி அங்கே வந்துடுது, ரைட்? நான் பண்ணுறேன், வில்லிங்னஸ் அங்கே கொடுக்குற, ரைட்? உன்னுடைய கன்ஃபார்மிட்டியை அங்கே கொடுக்குற, இதை நான் கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன். இட்ஸ் கால் ஷால், ரைட்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கன்ஃபார்மிட்டி ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம வந்து ரைட் ஃப்ரம் த எல்கேஜி ஸ்கூலுக்கு போய் ஆரம்பித்ததுலேருந்து we used to take daily morning prayer la we used to take some oath, right? I shall obey my teacher, I shall give respect to my principal, teachers, and I shall love my parents, I shall love my country, I shall respect my country, right? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஷால் வந்து ஆப்ளிகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் எனது டீச்சரை மதித்தாலும் மதிப்பேன், நான் எனது நாட்டை விரும்பினாலும் விரும்புவேன், நான் எனது முதல்வரையும் ஆசிரியர்களையும் மதித்தாலும் மதிப்பேன், அப்படியா அர்த்தம் கிடையாது. நான் எனது ஆசிரியர்களை கண்டிப்பாக மதிப்பேன்,
நான் எனது முதல்வரையும் ஆசிரியர்களையும் கண்டிப்பாக நிச்சயமாக மரியாதையுடன் நடத்துவேன். நான் எனது நாட்டை கண்டிப்பாக சத்தியமாக நேசிப்பேன். ஷால் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்மிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் அது சஜஷனுங்கிறத விட இந்த த பெஸ்ட் த ரைட் மூட் இஸ் confirmation, right? Ability, willingness, இவ்வளவும் ஷாலில் இருக்குது. the most beautiful model verb in English. அடுத்தது should, அட்வைஸாக யூஸ் பண்ணுவோம், ரைட்? யூ ஷுட் டூ இட். கொஞ்சம் பொலைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் இருக்கும், யூ ஷுட், ரைட்? இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நம்ம ஒரு சோத்தில் படம் வரையாதான்னு சொல்கிறோம். யூ ஷுட் நாட் ட்ரா ஆன் தி வால் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம். இதே ஒரு பெரிய பிள்ளை போய் எங்கள் சோத்தில் பறஞ்சு வந்தாலும் யூ மஸ்ட் நாட். என்னடா உனக்கு இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கே, அதெல்லாம் வரையக்கூடாதுடா. ஸோ அந்த ரெண்டுத்துக்கு அந்த டோன் டிஃபர் ஆகுது இல்லையா? அதான் இட் ஷுட், அதை நம்ம இங்கே கொடுக்கல. பட் இங்கே இது அட்வைஸ்னால் இட்ஸ் அ பொலைட் அட்வைஸாக எடுத்துக்கலாம், ரைட்? மஸ்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபார்மல் மாரல் அட்வைஸாக எடுத்துக்கணும். அடுத்தது ஆப்ளிகேஷன். யூ ஷுட், ஆப்ளிகேஷன்னா அதே தான், ரைட்? பொலைட் அட்வைஸ் மாதிரி தான் இங்கே வருது. யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் when நாட் இன் யூஸ், ரைட்? யூ கேன் see யூஸ் பண்ணாதப்போ லைட்டு தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிடு. அப்போ தயவு செஞ்சு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் வந்து பொலைட் ஆப்ளிகேஷன் ஆர் பொலைட் அட்வைஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வில். மேலேயே நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். வில்லு ஷாலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து வில்லிங்னஸை காமிச்சாலும் ஷால் கன்ஃபார்மிட்டி, வில் வந்து ப்ராபபிலிட்டி, ரைட்? விஷ், ரெக்வெஸ்ட், டிமாண்ட், ஆர்டர், இந்த நாலுத்துக்கு நம்ம வில்லை யூஸ் பண்ணுவோம். வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர், ரைட்? தயவு செஞ்சு உன்னால் அதை மூட முடியுமா, ரைட்? முடியுமா முடியாதா, அதான் வில்லு. ப்ரெடிக்ஷன், அசம்ஷன், ஐ திங்க் இட் வில் ரெயின், ரைட்? இது வந்து நான் அசம்ஷன் ப்ரிசம்ஷன் உட்டாலக்கடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி, ரைட்? இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் நான் நினைக்கிறேன், ரைட்? அது ஆக்சுவலி அது பட் மே இஸ் த ரைட், அங்கே அது யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு யூஸ் பண்ணுவோம், தப்பு கிடையாது. ஸ்பான்டேனியஸ் டிசிஷன். கேன் சம்படி டேக் மீ டு தி ஹாஸ்பிட்டல், ஐ வில், ரைட்? அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வில்லை யூஸ் பண்ணுவோன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வில்லோட கரெக்டான வேர்ட் ஐ ஷால். கண்டிப்பாக நான் யாராவது எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு வில்லிங்னஸோட முன்னாடி வர்றது வில்ல, ரைட்? வுட், விஷ், ரெக்வெஸ்ட். வுட் யூ ஷட் தி டோர் ப்ளீஸ், ரைட்? அதே தான் ஒன்றும் இல்லை. ஃப்யூச்சரில் அதை பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக நம்ம வுட்டை யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பொலைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஹேபிட்ஸ் இன் தி பாஸ்ட், ரைட்? பாஸ்ட் ஹேபிட்ஸை நம்ம நோட் பண்ணுறதுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ், ஹீ வுட் டூ திஸ், ஹீ வுட் ப்ளே வித் மீ இன் மை சைல்ட்ஹுட் டேஸ். பாஸ்ட் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுறத வுட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாமே வந்து மாடல் ஆக்சிலரிஸ், ரைட்? இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற நாளும் செமி மாடல்ஸ் ஆர் குவாசி மாடல்ஸ். ஆர்ட் வந்து ஆர்ட் மட்டும் இந்த 4 ஆர்ட் யூஸ்ட், நீட் டு, டேர், இந்த 4த்துலேயுமே ஆர்ட் மட்டும் நம்ம வி ஹாவ் டு யூஸ் ஆர்ட் வித் த இன்ஃபினிட்டி டு, ரைட்? மற்ற 3ம் it can be used or it might not be used with to. Used is a semi modal, need is a semi modal, and dare is a semi modal. But we often use all these 4 along with the infinitive to, right? Now art is a one step ahead of must. நம்ம மஸ்ட்டுங்கிறத நீ கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு படி மேலே போகிறது தான் ஆர்ட். இது நீ செஞ்சே ஆகணும், அதுதான் ஆர்ட், ரைட்? டியூட்டி, டியூட்டினா கம்பல்சரி செய்ய வேண்டியது டியூட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மூடோட எக்ஸ்பிரஷன் இஸ் யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் பை டுமாரோ, யூ ஆட் டு ரீட் வெல் இஃப் யூ வாண்ட் டு கெட் மார்க்ஸ். இதை நீ மார்க் வாங்கணுன்னா நீ படித்தே ஆக வேண்டும். நாளைக்கு இந்த நேரத்துக்கு நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியே ஆக வேணும். இன்டர்னல் மார்க் போட போகிறேன், நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலைன்னா உனக்கு இன்டர்னல் மார்க் வராது, ரைட்? அங்கே நான் மஸ்ட்டு சொல்ல முடியாது, ஷுட்டும் சொல்ல முடியாது. நீ கையில் காசு வாயில் தோசை, ரைட்? இந்த கையில் காசை கூட இந்த கையில் வாங்கிட்டு போ, ரைட்? அதுதான் ஆர்ட். மஸ்ட்டுக்கு ஒரு படி மேலே a moral obligation, we ought to help the needy, right? moral obligation அப்படின்னு ஏன் moral obligationன்னு சொல்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கு உதவ வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை, ஓகே?
அது வந்து நீதி வழியாக வரும்போது அதை வந்து ஒவ்வொருத்தரையும் அது கட்டாய கடமையாக சொல்லுவோம். பட் அதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதனால மாரல் ஆப்ளிகேஷனில் கொண்டு போய் அதை வச்சிடுறோம். இன்னொன்று நெசசிட்டி, தேவை. யூ ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ரைட் ஃபார் தி பார்ட்டி ரைட். வேறு வழியே கிடையாது ரைட். நீ இந்த பார்ட்டிக்கு ஏதாவது சேரை நம்ம வாடகை எடுத்தே ஆகணும். நெசசிட்டி, தேவை. அதுக்கும் நம்ம ஆர்ட் யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு டு அப்படிங்கிறது உன்னுடைய ஹேபிட்டை நம்ம பழைய பழக்க வழக்கங்களை நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூஸ்டு டு. ஹேபிட்ஸ் இன் தி பாஸ்ட். மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு வாக் a long hours when he is young. I used to play cricket when I am say during my school days. I used to go for a movie whenever I am free. Right. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் அதை வந்து சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நீடு டு, இது தேவை ரைட். தேவைக்கும் ரைட் ஆசைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாண்ட் அப்படிங்கிறது ஆசை, நீட் அப்படிங்கிறது தேவை. ஐ நீட் அ செட் ஆஃப் யூனிஃபார்ம் டு கோ டு ஸ்கூல், உன்னுடைய தேவை. ஐ வாண்ட் 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் மீ டு கோ டு ஸ்கூல், எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம் வேணும், அது வாண்ட் ரைட். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 செட் ஆஃப் யூனிஃபார்மாவது வேணும், இது தேவை ரைட். இந்த நமக்கு அதனால தான் அந்த நீடுக்கும் இதுக்கும் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸு. நீட் இஸ் நெசசிட்டி. ஐ நீட் டு பை அ பாக்கெட் ஆஃப் மில்க் ரைட். நான் ஒரு பாக்கெட் ஆஃப் மில்க்கு வாங்க வேண்டும், தேவை ரைட். தட்ஸ் கால். அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன், வி நீட் டு கீப், அதே தான் சேம் மேலே பார்த்தோம்ல மாரல் ஆப்ளிகேஷன். வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன், நாம் நமது சுற்றத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய தேவை. அதனால தான் அங்கே நீட் டு. டேருங்கிறது நம்மளுடைய தைரியத்தை குறிப்பது ரைட். போல்ட்னஸ் ஆர் சேலஞ்ச். ஐ டேர் கோ இன் டு தி டார்க், ஐ டேர் நாட் கோ இன் டு தி டார்க். நான் இருட்டில் தைரியமாக போவேன். ஐ டேர் கோ இன் டு தி டார்க், ஐ டேர் நாட் கோ அவுட் இன் டு தி டார்க். நான் இருட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஐ டேர் ஷோ மை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டு மை ஃபாதர். நல்ல மார்க் வாங்கியிருந்தேன்னா நான் எங்கள் அப்பாட்ட தைரியமாக காமிப்பேன். ஐ டேர் நாட் ஷோ மை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் டு மை ஃபாதர். நான் மார்க் கம்மியாக இருக்குது, இந்த காமிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. டேர், போல்ட்னஸ் ரைட். சேலஞ்ச், ஹவு டேர் யூ என்டர் மை ரூம், ஹவு டேர் யூ டூ திஸ் கேட்குறோம்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை நீ பண்ணுவ ரைட். இதுதான் டேர். ஸோ இப்போ இந்த 13 வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் அண்ட் அடுத்த 4 நீட் டு, யூஸ் டு, ஆட் டு, டேர். இந்த 13 தான் நம்ம ஆக்ஸிலரிஸ்ன்னு சொல்கிறோம் ரைட். அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான எக்ஸசைஸை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அந்த எக்ஸசைஸை கம்பல்சரி உங்களுடைய இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி இருக்கணும். ப்ளீஸ் take it seriously children. Grammar portions, unless otherwise you practice at your home repeatedly, you will never get these grammar exercises right. You can't get this grammar portions in your mind. So please do the exercises which I post in the next video. Do it in your class work notebook. Have it. We will discuss with that when the school reopens. Thank you, children.